ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வீட்டில் கொஞ்சம் பிச்சி பூவும் கொஞ்சோலாம் கனகாமரமும் பூத்துருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதை தான் நான் இன்றைக்கி எடுத்து தொடுத்து உங்ககிட்ட காட்டியிருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ பூ நம்ம வீட்டில் பூத்துருந்தது. அதை எடுத்து சாமிக்கு வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தொடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பூ கம்மியாக கிடச்சதுனால கொஞ்சம் எல்லா ஃபோட்டோக்கும் வேணுங்கிறதுக்காண்டி கொஞ்சம் கலப்பு மாட்டு கொஞ்சம் தள்ளி தள்ளி தொடுத்துக்கிட்டேன். அதே இது இன்னும் கொஞ்சம் பூ நிறையா இருந்துச்சுன்னா இன்னும் கட்டியாக தொடுத்துக்கலாம். நம்ம எல்லா ஃபோட்டோக்கும் வேணுங்கிறதுக்காண்டி இப்படி தள்ளி தள்ளி தொடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் கனகாமரமும் இருந்துச்சு, அதையும் இது பண்ண வேண்டாமேன்னு தொடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுவே சின்ன வயசுலலாம் நமக்கு பூ தொடுக்கவே தெரியாது. பூ தொடுக்க கற்றுக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். நம்ம என்ன செய்வோம், அந்த ஆசையில் ஊசி நூலில் தொடுப்போம். அதுக்கப்புறம் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி இது காலால் தொடுக்க பழகிக்கிட்டோம். அதுக்கப்புறம் நாளாக பூ கையால் தொடுக்க கற்றுக்கிட்டோம். அதை கற்றுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ பூ நம்ம தோட்டத்தில் கிடச்சி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.